வணக்கம். நேத்திக்கிலிருந்து முன்னாடி நடந்த மாதிரி இந்த விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பஞ்சாப்லேருந்து இந்த டிராக்டர், ட்ரெய்லர், தண்ணி டேங்க்கு, லாரி, அது மாரி எஸ்யூவி, புல்டோசர் இந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி இன்னும் பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பயணம் பண்ண முயற்சி பண்ணும்போது, ஹரியானா தான் வந்து அண்டை மாநிலம் பஞ்சாபுக்கு. ஹரியானாவை நோக்கி வந்து போயிட்டுருக்கும்போது, அவங்க வந்து பாதுகாப்பு படையினர் இருக்காங்க இல்லையா? செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து அவங்க கூட வந்து கிளாஷ் ஆகுறாங்க. பஞ்சாபு, அப்புறம் ஹரியானா எல்லைப் பகுதிகள்ல வந்து சுமார் 10,000 விவசாயிகள் வந்து ஒண்ணு திரண்டி இத வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹரியானா அரசு வந்து இது வந்து தடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில வந்து அவங்க வந்து 6 கட்டமைப்பு வச்சு ஒரு பெரிய அந்த ஒரு வலிமையாக ஒரு கான்கிரீட் தடுப்புகள், அப்புறம் கண்ணீர் புகை குண்டுகள், அப்புறம் ரப்பர் தோட்டாக்கள், இது எல்லாத்தையும் வச்சு அவங்கள வந்து தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரப்பர் தோட்டாக்கள், கண்ணீர் புகை குண்டுகள் இதெல்லாம் வச்சு தடுக்கிற அளவுக்கு இந்த விவசாயிகள் வந்து என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. விவசாயிகளோட நியாயமான கோரிக்கைகள் அதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் பேசுவோம். பட் இதுதான் இப்போ இருக்கிற நிலைமையாக இருந்துகிட்ருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில இதே மாரி ஒரு போராட்டம் நடந்தபோது, ஆம் அந்த இவங்களாகட்டும், பாதுகாப்பு படைய சேர்ந்தவங்களாகட்டும், இல்ல போலீஸ் ஆகட்டும், அவங்களால வந்து இந்த விவசாயிகள் போராட்டத்த வந்து கட்டுப்படுத்தவே முடியல. அ ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல அ மாறிடுச்சு அது சிச்சுவேஷன். ஸோ, அதனால இந்த வாட்டி வந்து அவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா டெல்லி வரைக்கும் அவங்கள வந்து எப்படியாவது வரவிடாம, அங்கேயே தடுத்துறணும். பஞ்சாப், ஹரியானா அந்த பார்டர்லேயே அவங்கள தடுத்துறணும் அப்படின்னு எல்லா முயற்சியும் அவங்களால எடுத்து என்னலாம் முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே வந்து செஞ்சுட்டு வராங்க. இல்ல பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். விவசாயிகள் போராட்டம் வந்து இதே மாதிரி லார்ஜ் ஸ்கேல்ல வந்து ஆ 2020, 21ஆம் ஆண்டு வந்து அவங்க வந்து பெரிய லெவல்ல வந்து போராட்டம் நடத்தினாங்க. அது கிட்டத்தட்ட அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு 1 வருஷத்துக்கு இவங்க வந்து டெல்லிக்கு வெளியில வந்து இவங்க வந்து முகாமிட்டிருந்தாங்க விவசாயிகள்லாம். கடுமையா குளிர் இருந்தது, வானிலை நிலவரம். அப்புறமா வந்து கோவிட் கேஸஸ்லாம் அப்போ வந்து நெறைய வந்து அதிகரிச்சுட்டே இருந்த காலம். ஆ ஸோ அதை இல்லாம பொருட்படுத்தாம வந்து இவங்க வந்து 1 வருஷத்துக்கு மேல வந்து அங்க முகாமிட்டு இவங்க வந்து அ இந்த விவசாயிகள் போராட்டம் வந்து நடந்துட்டு இருந்தது. செவ்வாய்க்கிழமை போராட்டம் வந்து பஞ்சாப், ஹரியானா அந்த எல்லை பகுதிகள்ல சில மாவட்டங்கள்ல தாண்டி அவங்களால வந்து முன்னேற முடியல. ஒரு சில செக் பாயிண்ட்ஸ்ல வந்து இந்த பார்டர் ஏரியால வந்து இந்த டிராக்டர்கள், அப்புறமா வந்து புல்டோசர்கள் இதெல்லாம் வச்சு, அவங்களால சில பேரிகேட்ஸ் எல்லாம் உடைச்சு, இந்த காகர் அப்படின்னு ஒரு ஆறு வந்து பக்கத்துல ஓடிட்டு இருந்தது. அந்த ஆறுக்குள்ள வந்து இந்த பேரிகேட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிஞ்சு அவங்களால வந்து முன்னேற முடிஞ்சது. இந்த நிலைமைய வந்து கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சமூக ஊடகங்கள்லாம் வந்து இத வந்து நெறைய வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். அப்புறமா வந்து ரொம்ப நிலைமை வந்து கட்டுக்கடங்காம போயிடும் அப்படிங்கிறதுக்காக, ஹரியானா கவர்மெண்ட் வந்து அங்க இருக்கிற இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, அப்புறம் நெட்வொர்க் இது எல்லாத்தையுமே வந்து டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. போராட்டம் பண்ற விவசாயிகள் வந்து இந்த ஹரியானா கவர்மெண்ட் உடைய பார்டர் சீலிங், அதுக்கப்புறமா வந்து இன்டர்நெட் சர்வீசஸ் எல்லாம் அங்க வந்து ஹரியானா கவர்மெண்ட் வந்து முடக்கியிருக்காங்க. இதையெல்லாம் எதிர்த்து பஞ்சாப், ஹரியானா ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் ஒண்ணு ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட் உடைய ஜட்ஜ் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து அ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க வந்து போராட்டம் பண்ற விவசாயிகள் வந்து நேஷனல் ஹைவேல தான் போறாங்க. அவங்களுக்கு நேஷனல் ஹைவேல போறதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்கு. அங்க மூவ் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. அங்க கூட்டம் கூடுறதுக்கு அதிகாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த பார்டர் சீலிங் அதெல்லாம் ஏன் பண்றீங்க? இன்டர்நெட் சர்வீசஸையும் நீங்க உங்களுக்கு முடக்கிறதுக்கு எந்த ரைட்டும் கிடையாது அப்படின்னு ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு. சரி. இப்போ இந்த விவசாயிகளுடைய இந்த கோரிக்கைகள் என்ன? அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விவசாயிகள் போராட்டத்தில அவங்க வச்ச ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அதாவது எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை. சரிங்களா? இத வந்து நிர்ணயம் பண்ணணும். இத சட்டப்பூர்வமா அது அவங்களுக்கு வந்து உத்தரவாதம் குடுக்கணும். அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. விவசாய சமூகத்துக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் வேணும். எல்லா துறையிலயும் வந்து பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. விவசாய சமூகத்துக்கு அவங்க எதிர்காலத்துக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீம் வேணும். அப்புறமா வந்து விவசாய கடன் வந்து தள்ளுபடி பண்ணணும். அதுக்கு இன்னும் நெறைய கோரிக்கைகள் இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த ஃபார்மர்ஸ் பில்லு 2020, 21ல வந்து
மத்திய அரசு வந்து கொண்டு வந்துச்சு. அந்த ஃபார்மர்ஸ் பில்லில் இருக்கிற நிறைய கோரிக்கைகள் வந்து திருப்பி வாபஸ் பெறணும். இதெல்லாம் இந்த எல்லா கோரிக்கைகளும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வலையாக வந்து அவங்களுக்கு செயல்படும் அப்படிங்கிறது வந்து அவங்க நம்புகிறாங்க. இது மட்டும் இல்லை, இந்த மின்சார சட்டம் இருக்குது. இது 2020 வந்து மின்சார சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை ரத்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து லக்கிம்பூர் கேரி அப்படின்ட்டு ஒரு கிராமம் இருக்குது, பஞ்சாபில் நினைக்கிறேன். அங்கே வந்து நிறைய விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணும்போது அவங்க வந்து கொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து சரியான இழப்பீடு வந்து இன்னும் வந்து வாங்கி தரல. அது வந்து கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறமா வந்து விவசாயிகள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற அந்த விவசாயிகளுக்கு வந்து அவங்க மீது வந்து நிறைய வழக்கு வந்து தொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து திரும்பி வந்து இந்த கவர்மெண்ட் வந்து திரும்பி பெறணும். இது எல்லாமே வந்து முக்கியமான ஒரு கோரிக்கைகளாக அவங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போராட்டத்தோடைய முடிவுலையும் வச்சாங்க, போராட்டத்துக்கு போதும் வச்சாங்க. இப்பயும் வந்து அவங்க தொடர்ந்து இதுதான் வந்து வலியுறுத்தி கேட்டுட்ருக்காங்க. இப்போ அவங்க பேச்சுவார்த்தை திங்கட்கிழமைலேருந்தே வந்து இந்த விவசாயிகள் சங்கம் வந்து மத்திய அரசு கூட பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து ஈடுபட ஆரம்பிச்சாச்சு. உடன்பாடு எட்டியிருக்காங்க அப்படின்னு தகவல்லாம் வருது. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இயக்கமாக இருக்குது. அதனால் அவங்க வந்து இந்த வாட்டி வந்து இதை விடுறதா இல்லை, இது வந்து ரொம்ப முன்னை விட ரொம்ப அதிகமாக வந்து உறுதியோடு வந்து இதை வந்து இருக்காங்க. பிகேயு அப்புறம் கேஎம்எஸ்சி அப்படின்னு 2 முக்கியமான விவசாயிகள் சங்கங்கள் தான் வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னிலைப்படுத்தி நடத்திட்டு போகிறாங்க. இந்த 2 சங்கங்களும் வந்து கவர்மெண்ட் வந்து அடக்குமுறையை வந்து கையாளுது. அரசாங்கம் தான் இது வந்து இந்த அடக்குமுறையை வந்து வழிநடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த கண்ணீர் புகை குண்டுகள் அப்புறம் ரப்பர் தோட்டாக்கள் இதெல்லாம் வந்து இந்த 7 மணி நேரம் நேற்றுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நடந்த இந்த இதில் பதில் தாக்குதலில் வந்து 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஜனநாயக நாட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து தன்னுடைய கருத்தை சொல்கிறதுக்கு வந்து உரிமை உண்டு. ஆனால் அந்த உரிமை வந்து விவசாயிகள் கிட்டேருந்து வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விவசாயிகள் வந்து ஆதங்கப்படுறாங்க. அதே சமயம் ஹரியானா போலீஸ் 24 போலீஸு அப்புறம் 2 ஜேர்னலிஸ்ட் பத்திரிகைக்காரங்க 2 பேர் இவங்களும் வந்து இந்த மோதல்களில் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஹரியானா போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து விவசாயிகள் தான் இதை வந்து முதல்ல வந்து இதை வந்து ஆரம்பித்தது, கட்டுக்கடங்காமல் வந்து போனதுக்கு காரணம் வந்து விவசாயிகள் தான். நாங்கள் ப்ரோட்டஸ்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டப்போ சில வந்து கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தோம். அவங்க தான் வந்து கல் அதெல்லாம் வீசி தாக்கினாங்க எங்களை. தடைகள்லாம் மீறி பேரிகேட்ஸ்லாம் உடைச்சு எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க தான் எல்லாத்தையும் வந்து ஆரம்பித்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானா போலீஸ் வந்து அவங்க பங்கு சொல்லியிருக்காங்க. மோதல்கள் எப்படி இருந்தாலும் வந்து இந்த விவசாயிகள் சங்கம்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து அமைதியான முறையில் தான் நடத்த விரும்புகிறோம். மத்திய அரசு கூட நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு எப்போதுமே தயாராக தான் இருக்கோம். இந்தியாவுடைய வரலாற்றில் வந்து இன்றைக்கி ஒரு கருப்பு நாடாக அமைஞ்சிருக்கு. மோடி அரசு வந்து விவசாயிகளை வந்து தாக்கியிருக்காரு. அது வந்து ரொம்ப கேடானது அப்படின்னு விவசாயிகள் சங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் தரப்புலேருந்து அவங்க தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்து எப்போவுமே வந்து தயாராக தான் இருந்தோம். தொடர்ந்து நாங்கள் வந்து ஈடுபட்டுகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய விவசாயிகள் வந்து அவங்களுக்கு ஒரு சாப்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது கோரிக்கை பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோரிக்கை பட்டியலில் அவங்களுடைய கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து புதுசாக பிரச்சனைகளை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டே போகிறாங்க. அதை வந்து அவங்க வந்து தவிர்க்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில சொந்த அரசியல் நலனுக்காக வந்து சில பேர் வந்து இது வந்து இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை வந்து தப்பாக வந்து திசை திருப்பி இதில் வந்து அந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஊடுருவதுக்கான காரணமாக வந்து இது அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, அறிவுறுத்திருக்காங்க. கவர்மெண்ட் தரப்புலேருந்து அவங்க வந்து அவங்க விவசாயிகள் மேலே போடப்பட்டிருக்கிற அந்த போலீஸ் கேஸ் ஆகட்டும், வழக்குகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து திரும்ப வந்து பெறத்துக்கு வந்து ரெடி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சி தரப்புலேருந்து குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து 100% வந்து இந்த எம்எஸ்பியை வந்து விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்தே தீருவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க.
அவங்க வந்து கவர்மெண்ட் மத்திய அரசு மேல குற்றமும் சாட்டுறாங்க. இந்த மாரி நீங்க அதானி, அம்பானி கடன் குடுக்கறது எல்லாத்தையும் உங்களால தள்ளுபடி பண்ண முடியுது. ஆனா விவசாயிகளுடைய கடன மட்டும் உங்களால தள்ளுபடி பண்ண முடியல. அது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது வந்து எலக்ஷன் இயர் இது. இது விவசாயிகள் போராட்டம் வந்து தொடர்ந்து வந்து நடந்துட்டே இருந்துச்சுன்னா, போன டைம் வந்து 1 வருஷத்துக்கு மேல போச்சு. அந்த அளவுக்கு வந்து நடந்துட்டே இருந்தது அப்படின்னா, இது வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்காது. ஸோ எவ்வளோ முனைப்பா அவங்க வந்து இத வந்து கையில எடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது தவிர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புரொட்டஸ்ட் வந்து டெல்லிய நோக்கி வந்துச்சு அப்படின்னா, அந்த டெல்லி மக்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய சிரமங்கள வந்து நம்ம வந்து அ சின்னதா நினைக்கவே கூடாது. ஆ போன டைம் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க அவங்க எல்லாருமே. எலக்ஷன் காலகட்டம் அப்படிங்கிறதுனால எதிர்க்கட்சிங்க கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து அ கையில எடுப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மத்திய அரசு வந்து இத வந்து இவ்வளவு துரிதமா வந்து இத செயல்பட்டு இத வந்து தீர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆம், இந்த விஷயத்த பத்தி நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவ நீங்க வந்து ஷேர் பண்றது மூலமா அவங்களும் இத பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்க வந்து தெரியாதவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. ஆ அப்புறம் இந்த விஷயத்த பத்தி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து தாராளமா போடலாம். 2020ல வந்து அ அந்த விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணும்போது, அவங்களால வந்து ஈஸியா டெல்லிக்குள்ள வர முடிஞ்சது. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் எதிர்ப்ப வந்து சந்திக்கிறாங்க. அதையும் தாண்டி அவங்களால வர முடியுமா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்து என்ன? அப்படிங்கிறத நீங்க பதிவு பண்ணலாம். நன்றி.